அதுக்காகத்தான் இப்படி சகுணமான கல்யாண மூர்த்தியே நாமெல்லாம் அனுபவிக்க முடியாது. பிரம்மனிஷ்டாள் பகவத்குணத்தை கொண்டு வச்சு உருகி மனசு உருகித்தேனா சுவாமியே ததாமி புத்தி யோகம் தம்பி ஞான யோகத்தையும் கொடுத்துடுவாள். கஷ்டம் இல்லாம சன்னியாசம் இல்லாமலே கொடுத்துடுவாள் ஞான யோகத்தை. அவன் அவருக்கு அன்பு இருந்தா எதை பண்ணப்படாது. அவன் ஜட்ஜிக்கு பிரியமான மனுஷன் ஒரு குத்தம் பண்ணிவிட்டான். கோர்ட்டு கலையில மட்டும் காவல் விட்டார். அவருக்கு பெரிய மனுஷன் அவர். குத்தம் ருஜுவாயிடுது. கோர்ட்டு கலையில மட்டும்னு 11 மணிக்கு தீர்ப்பு சொன்னார். 2 நாளா அபராதம்னார். தன்னுடைய பையில இருந்து 2 நாளா எடுத்து வச்சார். தலைவலியா இருக்குன்னு ஆத்துக்கு அவரையும் ஏற்றுன்னு ஆத்துக்கு போட்டார் 11 மணிக்கு. அவன் வேண்டாதவனா இருந்தா ராத்திரி 9 மணி மட்டும் கோர்ட்டு பண்ண மாட்டாளோ சேத்துராம் இருவாள். ஆமா அந்த பையல நிறுத்தி வைக்கணும்னா 9 மணி மட்டும் அலாரம் வச்சிருவாள். அவன் வண்டி பண்ணா பொக்குன்னு புறப்பட்டு போடுவாள். அப்படி பகவானுக்கு கருணை வந்துடுத்தியானா அவன் எதை என்ன பண்ணப்படாது பண்ணிவிடுவனோ இல்லையா அப்படி அனுகிரகிச்சு விடுவான். அப்படி சுவாமி திவ்ய துளசி மாலையோட அப்படி சர்வேஸ்வரன் சஞ்சரிக்கிறான். அவனுக்கு அப்படி அர்ச்சனம் பண்ணணுங்கிறாள். கையை அடைஞ்சதுக்கு பிரயோஜனம் என்ன? பகவானுக்கு மாலை தொடுத்து போடணும், அர்ச்சனை பண்ணணும், அலங்காரம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது வெறும் உயிரில்லாத சவம். ராமதாசியர் எழுதியிருக்காள் ஆலங்குடி பெரியவாள். இதுல பெரியவாள் சொல்லுவாளா பூஜை எஜமானனே பண்றதுக்கு என்னன்னு சொல்லுவாளாம் கடுமையா. அந்த அவளை பத்தி இதுல எழுதியிருக்காள். அவ எழுதின முறைப்படி நான் சொல்லப்படாது. அவ சன்னியாசிகள் அவ சொல்லலாம் கடுமையா. ஆத்துல இருக்கிறவா ஆத்துல பூஜை கூட பண்ணப்படாதா. ஆனா அப்படி சொல்லியிருக்காளா. ஏதோ பண்ண முடியாம ஏதோ சாட்சியில வச்சாவது பண்ணட்டும். கூட இருந்து தீர்த்தம் வாங்கிட்டு நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு அப்படி எல்லாம் பண்ணணும். அதுதான் தெய்வ பிரசாதம். அன்னைக்கு குடும்பத்துக்கு நிறைய சாரணம். ஆத்துல தேவதார்ச்சனம் இல்லாம இருக்கவே கூடாது. அது ஒரு யஜ்ஞம். அது அவன் யஜ்ஞம் பண்ணாம ஒருத்தன் சாப்பிட்டான்னா அகாயு இந்திரியாராம மோகம் பார்த்த சஜீவதி பூபாராமன் சொல்லிவிட்டாள். ஞானிகள்லாம் பண்ணலையே பூஜைன்னாள். நான் ஆத்மாராமாவை பத்தி சொல்லலேடா அகாயு இந்திரியாராமன்னாள். நீ வீடு வாசல் சம்சாரம் புள்ள குட்டியோட இருக்கே ஒன்ன சொன்னேன். ஞானிகளை பத்தி பேசாதே, ஆத்மாராமாவை பத்தி சொல்லல இந்திரியாராமா. சுவாமி பேசுற பேச்சில் கொஞ்சம் கூட இடம் வச்சு பேச மாட்டாள். அகாயு இந்திரியாராம மோகம் பார்த்த சஜீவதி. விடுவாசல நம்பிட்டு இருக்கோம். நாம் செஞ்சுதான் ஆகணும். பகவானை பயிச்சுதான் ஆகணும். பகவானுக்கு அலங்காரம் பண்ணி இருக்கிற மூர்த்தியை போய் பார்க்கலன்னா மயில் தோகையில வச்ச கண் அதுன்னு விட்டாள். மயில் தோகையில வச்சிருக்கிற கண் அண்ணா பலபலன்னு இருக்கும். அதுக்கு என்ன தெரியும்? அது மாதிரின்னு சொன்னாள். எந்த சரணம் பகவானுடைய ஆலயத்துல போய் பிரதட்சணம் பண்ணதையோ கோவிலுக்கு நடந்து போகலையோ அதெல்லாம் மரமா முளைக்க போறது. சவுக்கு மரமா வட்ட போறான்னு விட்டாள். டென்டன்னா பாகவதாளுடைய சரணதூளி யாரு அடையலையோ அவன்லாம் உயிரோட இருக்கிற பணம் நூட்டாள். பகவானுக்கு அர்ச்சனம் பண்ணின துளசியை யாரு கிரகிச்சுக்கலையோ அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை இந்த ஜென்மானாள். எந்த ஜீவன் பகவத்குணம் கேட்டு கண் கலங்கி மயிர்கூச்சலிட்டு ஹிருதயம் உருகலையோ அவன்லாம் சைதாப்பேட்டையில வண்ணாந்து வைக்கிற பாறாங்கல்லு. நம்ம ஊர்ல எல்லாம் எப்பவாவது ஒரு சமயம் உண்டு. அங்க அகோராத்திரம் நித்யாக்னிஹோத்திரம் அங்க வருமனை தோச்சுக்கிட்டே இருப்பேன். ததஸ்மசாரம் ஹிருதயம் பதேதம் ஆலங்குடி பிரிவாள் இருக்கிற போது பகவத்குணம் சொல்லணும்னால் தப்பலாம்பூர்ல போய் சொன்னேன். இங்க பிதாவால வீதினா பட்டத்துக்கு இது மாதிரி அவ பெரியவா நீ சொல்லி காக்கணுங்கிறா. எத்தனை காரியம் இருந்தாலும் விட்டுட்டு வந்து விடுதுனாள். இருந்து ஓடினேன். அவ சொல்லிவிட்டாளே பெரியவாள்னு. அங்க போனேன். போனதே காலம்பரம் 8 மணிக்கு போறேன். போய் நான் அவள் தரிசனம் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி வந்தனம் பண்ணினேன். எப்போ குழந்தையில பாத்திருக்கேன். அது அவளுக்கு ஞாபகம் இருக்காது, எனக்கு ஞாபகம் உண்டு, அவளுக்கு இருக்காது. என் பேரை சொல்லி இருந்தாரான்னாள். என்னமா தெரிஞ்சதுன்னு நான் ரொம்ப உங்களை நினைச்சுட்டே இருக்கேன் இல்லையோ மனசுல. அதனால எனக்கு அப்படியே நேரம் வந்திருக்கா போல இருக்கு. இப்போ இப்படியே உட்கார்ந்து பூஜை ஒண்ணும் பண்ணல உட்கார்ந்து சொல்லுங்கன்னு விட்டாள். அப்படியே கீழ் விழுந்து பிறண்டு கண்ணால ஜலம் விட்டு விட்டாள். ரொம்ப அனுகூலம் பண்ணினாள். அவெல்லாம் பெரியவாளோ இல்லையோ பகவானிடத்துல மனசை ரொம்ப அகோராத்திரம் செலுத்தினவாள். பால்யத்திலேருந்து சன்னியாசம் பண்ணிட்ட பெரியவாள். அப்படி மகான்கள்லாம்
நம்ம தேசத்துல நடமாடி பகவத்குணம் அவள்லாம் பாகவதம் எப்படி சொல்லுவாள், ஒரு ஸ்லோகத்தை 10 நாள் 8 நாள் சொல்லுவாள். அன்னைக்கு பாகவதம் சொல்லி கேட்கணும்னு அவளே எனக்கா ஸ்ருதிகீதை முதல் ஸ்லோகம் 2 மணி சொன்னா தப்பலாம்பதி உள்ள 2 மணில இருந்து 4 மணி மட்டும் பகல்ல. காலம்பரை நான் 12 மணி மட்டும் சொன்னேன் 8 மணில இருந்து. அப்படி அவ அவ கேட்கணும்னு சொன்னதுக்காக என் ஜென்மா சபலமாச்சு. இது ஒரு குறை இருக்குமோன்னு நினைச்சேன். என்னாள் அவளை ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்காளா, அது எனக்கு தெரியாதவா நினைச்சிட்டு இருக்கிறது. நான் அவ ரொம்ப பிரிவா நான் அங்க வாட்ட போடுவேன்னு அப்படி நினைச்சிட்டு இருந்துட்டேன். அவ வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தாளா. போய் தப்பலாம்பதியூர்ல போய் சொன்னேன். அப்படி மகான்கள் எல்லாம் பகவத்குணம் பகவத்குணம்ங்கிறாள். தரித்திரனுக்கு பிடிக்கல.